Hi everyone, welcome to our channel. Let's learn daily. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்குலேயே பேசிக் திங்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரிக்குரிய ஃப்ரேமில் நம்மளுடைய கிளாத்தை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் ஒன்று, ஜரி த்ரெட் ஒன்று, ஸோ த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு கட்டர் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஆரி நீடல் நம்பர் வந்து நான் 14 and 24 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து த்ரெட்டுக்கு சரி த்ரெட் எல்லாத்துக்குமேவும், அதே இது பீட் ஒர்க் ஏதாவது பண்ணும்போதுனா 24 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 நீடல் மட்டுமே இப்போதைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த சைஸ் கிடைக்கலன்னா 13 and 23 வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆரி போடுறதுக்கு உங்களுடைய கிளாத்து. ஸோ கிளாத் வந்து பாபின் கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் வாங்கிக்கோங்க. ஃபைனலாக ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஃப்ரேம் நம்பர் இப்போதைக்கு 14 or 16 எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு பழகுறீங்க அப்படின்னா அதுவே போதும். அப்படி இல்லை நீங்கள் கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேம் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் சைஸ் இது கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வாங்கிக்கோங்க. ஃப்ரேம் நம்பர் 18 யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஹோல் நெக் எல்லாம் போடும்போது உங்களுக்கு திரும்ப அந்த ஆரி ஃப்ரேமை கலட்டி மறுபடியும் ஃபுல்லாக மாற்றி உங்களுடைய கிளாத்தை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒரே இதிலே நம்ம எல்லாத்தையுமே போட்டலாம். இல்லை நீங்கள் அதோட சைஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் போடும்போதும் நீங்கள் கழட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ஸ் ஏற்றாப்புல வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாத்தை எப்படி இதில் ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய கிளாத்தை எடுத்துக்கோங்க. அவளுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமில் இருக்க மேலே இருக்க பார்ட்டை மட்டும் தனியாக கழட்டிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கிளாத்தை அதுக்கு மேலே முதல் வைக்கணும். ஸோ எந்த சைட்லேருந்து போட ஆரம்பிச்சு போகிறீங்களோ அந்த சைடை நீங்கள் இந்த கிளாத்துக்கு மேலே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ணிட்டு மேலே அந்த சின்ன பார்ட்டாக இருக்கும் அவளோட ஃப்ரேமில் அதை அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுற மாதிரி கிளாத்தை ஹோல்ட் பண்ணுற மாதிரிக்கு இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாத மாதிரி எழுத்து விட்டுறணும். ஸோ உங்களுடைய ஃப்ரேமில் உங்களுடைய கிளாத்தை எப்படி மாற்றுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்கள் டிசைன் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இல்லை அப்படின்னா சில இடத்துல ரோல் வந்து ரொம்ப டைட்டாக இழுத்த மாதிரி, இல்லைன்னா சில இடத்துல லூஸான மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணிவிட்டு சைடில் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நட்டை டைட் ஆகலை அப்படின்னா கட்டிங் பிளேட் ஏதாவது வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவு ஹேண்ட்டே நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கனாலும் போதும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் இருக்கிற இந்த கிளாத்ஸை நல்லா ஃப்ரேம் அடியிலையும் மேலேயும் பிடிச்சிக்கலாம். இழுத்தீங்க அப்படின்னாலேயும் நல்லா டைட் ஆயிரும். ஸோ நல்லா டைட் பண்ணிட்டு காட்டேன் பாருங்கள். ஸோ முதல்லைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் டைப் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கு நம்மளுடைய இஷ்டம். இந்த ஃப்ரேம் மேலே வர மாதிரி ஏன் மாட்டியிருக்கோம் அப்படின்னா பீட்ஸ் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் போட்டு வைக்கும்போது கீழே விழாது. அதே இது ஒருவேளை இது மேலே வர மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இதில் நிற்காமல் கீழே விழுந்துடும். ஸோ நீங்கள் மாட்டும்போது இந்த மாதிரி மாட்டுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகும். இது இதெல்லாம் நல்லா டைட்டாக மாட்டிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் முதல்ன்றதுக்கும் இப்போ இருக்கிறது நல்லா ஸ்டிஃப்னஸ் வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எக்ஸஸாக இருக்க கிளாத் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மொத்தமாக அப்படி மடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும்னாலும் உங்களோட அவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எடுத்ததும் நம்மளுடைய ஆரி நீடில் வச்சு போட வந்துடாது. ஸோ கிளாத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நீடில் எப்படி உள்ளே விடுறோம் அப்படின்றது இருக்குது.
ஸோ உங்களுக்கு உள்ளே இப்படி விட்டு எடுக்கும்போது இப்படி பிடிச்சி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி இழுக்காமல் ஹோல் வந்து விழாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஹோல் விழுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுக்கும்போது அந்த நூல் அந்துடக்கூடாது. அவங்களுடைய கிளாத் பேசிக் கிளாத் போட்டு போல் அது அந்துடக்கூடாது, அக்காமல் வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இப்படி நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பஞ்ச் பண்ணும்போது ஹோல் வராமல் அதில் இருக்கிற த்ரெட்டு வந்து உருகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுடைய பேசிக் ஸ்டிச்சஸை பார்க்க ஆரம்பிக்கலாம்.